திருவட்டாறு மத்திய ஒன்றியம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாற்றத்தை நோக்கி தமிழகம் என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி தலை குடிஞ்சிருக்கோ அதே மாதிரிதான் இந்த மைக்கும் ஆரம்பத்துல இருந்தே பார்க்க தலை குடிஞ்சிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு டேட்டு அறிவிச்சாச்சு, இனி தமிழகம் தலை நிமிரும். பாத்தீங்களா இன்னைக்குதான் அன்பார்ந்த சகோதரனே, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னான். அப்படியே இந்த பக்கம் ஆற்றூர்ல இருந்து ஆற்றுல தண்ணி ஓடுதோ இல்லையோ, தேனாறு ஓடும், பாலாறு ஓடும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இங்க நம்ம பல பேரும் வாக்களித்திருப்போம். ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இது ஒண்ணும் கிடையாது, வெறும் ஊதி பெரிதாக்கப்பட்ட வெற்று பலூன் அப்படின்னு. வெறும் வெற்று பலூன். அதுதான் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை கடந்த 5 வருஷமா நாம இடம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த 10 நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்தா தெரியும். எனக்கு முன்பாக பேசிய பலரும் அந்த நிகழ்வை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்லியிருந்தார்கள். தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவத்தை சொன்னாங்க. கிருஷ்ணகிரியில ஒரு 2 வயது குழந்தைக்கு நடைபெற்ற சம்பவத்தை சொன்னாங்க. நாங்குநேரியில சமூக நீதியோட ஆட்சி நடைபெறுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெரியாருடைய வழியில் நாங்கள் ஆட்சியை செய்வோம் சொல்லி மார்த்தட்டி சொன்ன திராவிட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் சொல்லி மார்த்தட்டி சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நாங்குநேரியில ஒரு பையன் நல்லா படிச்சான், ஸ்கூல்ல நல்ல பேர் எடுத்தான் அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் அவனை வெட்டினாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அந்த பகுதியில் அந்த சாதி பிரச்சனையை அப்படியே நிறுத்தி வச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுல ஈடுபட்டவங்களே அடுத்த சம்பவம் மிகப்பெரிய போதையில, கடுமையான போதையில, கஞ்சா போதையில திமுக அரசாங்கம் விற்கக்கூடிய நடத்தக்கூடிய டாஸ்மாக் அந்த போதையில போய் இவனதான் வெட்டணும், இவனதான் குத்தணும்னு சொல்லி எந்த நோக்கமும் கிடையாது. கண்ணுல கிடைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த பகுதியில போனா அவர்கள் நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட மக்களாக தான் இருப்பார்கள் சொல்லி கண்ணுல யாரெல்லாம் தென்பட்டார்களோ அவர்களெல்லாம் வெட்டக்கூடிய ஒரு அவலநிலை இருக்குன்னு சொன்னா அது திமுக ஆட்சியினுடைய அவலநிலை. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும் போது என்ன சொன்னாங்க, இதெல்லாம் முதலமைச்சர் தடுக்க முடியுமாங்க? ஒரு கணவன் மனைவி அடிச்சு கொள்றான், அதை காவல்துறை எப்படி தடுக்க முடியும்? ஒரு பெண் ஒரு பள்ளி மாணவி இயற்கை உபாதை கிடைக்க போனாங்க, அங்க காவல்துறை கூடவே போக முடியுமா? காவல்துறை என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல காவல் நிலையத்தில் வச்சு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் காவலருக்கு உயர் அதிகாரி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், மானபங்கம் படுத்தி இருக்கிறார். பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் பெண்களுடைய மானத்தை வாங்குகிறார்கள் சொன்னா எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது? பயமல்ல, பயமல்ல. நாம தப்பு செஞ்சா நமக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம மேல நடவடிக்கை எடுப்பார்கள் பயமில்லாத காரணத்தினால இஷ்டத்துக்கு எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் திமுக கூட்டணி கட்சி சார்பாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலையும் போராட்டம். பாத்தீங்களா நீங்க? எல்லா இடங்களிலும் போராட்டம். எதுக்கு? பெண்களுடைய பாதுகாப்பு இல்ல, அதை உறுதி செய்யணும் போராடுறாங்களா? கிடையாது. அதை உறுதி செய்யணும் போராடுறாங்களா? இல்லை. அரசியலுக்காக ஒரு போராட்டம், அரசியலுக்காக போராட்டம். கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கணும், கூட்டணி கட்சிகளுக்கு எதையாவது செய்யணும், அதில் மட்டுமே நோக்கத்தை கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியாச்சு, எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரொம்ப வைரலா போச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படியே உள்ள இருந்து இறங்கி வந்து ஒரு கார்ல ஏற போகும்போது அப்படியே பத்திரிகையாளரை பார்த்து முடிஞ்சதுன்னு சொன்னார். எது முடிஞ்சு தெரியுமா? முடிஞ்சு. திமுகவினுடைய சோழி முடிஞ்சு. திமுக கூட்டணியில அங்கம் வைத்த காங்கிரசினுடைய சோழி முடிஞ்சு. திமுக கூட்டணியில இப்ப சமீபத்தில் இணைந்திருக்கக்கூடிய தேமுதிகவுடைய சோழி முடிஞ்சு. தேமுதிக ஏற்கனவே செத்து போன கட்சி தானே, அதுக்கு சோழி தனியா முடியுமா? நேற்றைய தினம் இந்த இடத்துல நம்முடைய தேமுதிகவை சேர்ந்தவர்கள் இதுல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கடந்த 10 வருஷமா பிளைட் மோட்ல டெட்டா இருந்தாங்க. திடீர்னு திமுக கூட்டணியில சீட்டு கொடுத்த உடனே வந்து நின்று தங்களுடைய விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளை வந்து இங்க திட்டிட்டு போயிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ஒன்னில் ஏதாவது ஒரு கொள்கை அடிப்படையில்
கோட்பாடு அடிப்படையில் கடந்த 10 வருஷமா ஏதாவது மக்கள் பிரச்சனைகளுக்காக அந்த கட்சி களத்துல வந்து பாத்திருக்கீங்களா? ஏதாவது வந்து பாத்தீங்களா? இல்ல. காலையில திமுகவோட கூட்டணி பேசுவாங்க, மத்தியானம் எடப்பாடி பழனிசாமி கூட பேசுவாங்க, கடைசியில நைட்டு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட போய் தேர்தலை சந்திச்சுக்கிட்டு டெபாசிட்டை இழந்து நிற்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு இப்போ முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்காங்க. ஏன்னா வேற வழி இல்ல. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் மாதிரி போற வரவனுக்கெல்லாம் சீட்டு. பொன்முடி RS பாரதி எல்லாம் இருந்து தலைமை சேர்ந்து இந்த கூட்டணி சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் போறான், தண்ணி கேன் போட வந்திருக்கேன். அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு உனக்கு எந்த தொகுதி வேணும்? இல்லங்க நான் வந்து தண்ணி கேன் போட வந்தவன். அப்படியா, தண்ணி கேன் போட வந்தவன் கட்சி தாக்கே போ அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சீட்டை பேசக்கூடிய நிலைமையில இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு முன்னாடி பேசிய சௌர் சொன்ன மாதிரி இன்றையோட தமிழ்நாட்டிற்கு விடிவு காலம் இன்னைக்குதான் விடிவு பிறந்திருக்கிறது. அடுத்த 40-35 நாள் இருக்குது. நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்தை சிறப்பாக செய்வோம். இன்றைக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அதிக நேரம் உங்கள்ட்ட பேச முடியல. இனி ஒரு வாய்ப்பு இதே இடத்துல கிடைக்கும். நிச்சயமாக வந்து தேர்தல் பிரச்சாரத்தை சிறப்பாக செய்வோம். வெகு நேரம் உங்களிடம் பேசுவோம். இந்த மக்கள் மத்தியில இந்த திமுக அரசுடைய அயோக்கியத்தனத்தை எடுத்து வைப்போம். எடுத்து வச்சு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் வெற்றி இங்க இருக்கக்கூடிய திருவட்டார் பகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஆற்றூருடைய அத்தனை பூத்துகளையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் அதிகமான வாக்குகள் அப்படிங்கிற சரித்திரத்தை நாங்க பதிவேற்ற ஏற்றோம் அப்படிங்கிறதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.